வணக்கம். நிஃப்டி நேற்று வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. நிறைய பேத்துக்கு வந்து பயம். என்ன பயம்? ரெண்டு பெரிய தலைங்க, ஒன்று வந்து இந்தியா இன்ஃபோலைன், ரைட், IIFL, இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க மார்க்கெட் டீப் கரெக்ஷன் வரும்ன்ற. அவங்களோட டெக்னிக்கல் ஹெட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றது சொல்ல தானே செய்வாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கான விஷயங்கள்லாம் போய் தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது உதய் கோட்டக், அவர் வந்து சொன்னார் பி ரெடி ஃபார் தி வயலண்ட் volatile மார்க்கெட்னாரு. இது வந்து இந்தியா மட்டும் இருக்காது, உலகம் எங்கும் இருக்கும்னாரு. அவர் சொன்னது வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எலிவேட்டடா இருக்கும்ன்றது. நீங்க எடுத்து பாருங்களேன், யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டாலர் இண்டெக்ஸ் 105க்கு மேல போய் நிக்குது. டாலர் இண்டெக்ஸ் ஏறிச்சுன்னு சொன்னா கமாடிட்டிஸ்லாம் கீழே வந்தாகணும். ஆனா மெட்டல் சூப்பர் டூப்பரா தூக்கிட்டு போகுது. நீங்க எடுத்து பாருங்களேன், இந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஆல்மோஸ்ட் 40% 50% அப்பு லாஸ்ட் ஒரு 4 days 5 daysல. வேதாந்தா எடுத்துங்க, 1 weekல ஆல்மோஸ்ட் 270ல இருந்து 370க்கு போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 38% அப்பு. இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் மெட்டல்ஸை டீல் பண்றது. காப்பர் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், எல்லாமே வந்து தூக்கிட்டு போயிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் தூக்கி இருக்கு, இன்ஃப்ளேஷன் தூக்கி இருக்கு, க்ரூடு தூக்கி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் தூக்கி இருக்கு. ஸோ எல்லாமே வந்து மேலே போயிட்டு இருக்கனால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. எப்பயுமே வந்து ஒன்று மேலே ஏறிச்சுன்னா இன்னொன்று கீழே இறங்கும். இது எல்லாமே மேலே ஏறி இருக்கு, ஈக்விட்டி கீழே இறங்கி இருக்கு. ஸோ சம்வேர் சம் மிஸ்மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஒன்று க்ரூட் விலை, டாலர் இண்டெக்ஸ், கோல்டு இதெல்லாம் ஏறினதுக்கு காரணம் பயம். என்ன பயம்? ஈரான் வந்து இஸ்ரேல வந்து அடுத்த 24 to 48 ஹவர்ஸ்ல வந்து அட்டாக் பண்ண போகுது, அன்அவாய்டபிள், எமினன்ட், இது வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு தீவிரமா மார்க்கெட்ல வந்து இவ்வளவு நியூஸ் வருதுன்னு சொன்னால் அவனை முட்டா போயிடலாம் அடிக்கிறதுக்கு. பட் பேசிக்கலி த்ரெட் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுங்களேன், ஈரான் வந்து அந்த தப்பு பண்ணுமான்றது தெரியாது. ஈரான் வந்து இன்னைக்கு ஈரானோட எக்கானமி கேன் இட் அஃபோர்ட் ஃபார் எ வார்? ஏன்னு சொன்னால் ஈரான்ல இருக்க தலையெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாதா என்ன, கேன் தே அஃபோர்ட் எ வார்? அண்ட் இந்த சமயத்துல வந்து வார் பண்ணி அவங்களுக்கால எந்த விஷயத்தையுமே வந்து சாதிக்க போறது இல்லை. உள்நாட்டுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. எப்பயுமே வந்து உள்நாட்டு பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்கு தான் வந்து வார்ன்றது போவாங்க. பட் உள்நாட்டு பிரச்சனை இருக்கா கேட்டால் எஸ், ஈரான்ல வந்து உள்நாட்டு பிரச்சனை இருக்கு. இன்ஃப்ளேஷன்ஸ் ஹையா இருக்கு, சாங்ஷன்ஸ் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து போயிட்டு இருக்கு. ஈரானுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற பயங்கர சக்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட ட்ரோன்ஸ் ரஷ்யா சாமையா வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு ஏமன்ல இருக்கிற ஹூத்தி ரெபிள்ஸ் அவங்கள வந்து சூப்பரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸை வந்து இவங்களுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸான்றது தோணுது. எப்பயுமே இந்த கழுகு பாம்பு கதை ஒன்று சொல்லுவாங்க. கழுகு வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுன்னா பாம்பை வந்து கீழே பூமியில இருந்து மேலே தூக்கிட்டு போயிடும். அந்த இடத்துல வந்து பாம்பு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஈகிள் தான் வந்து பயங்கர ஸ்ட்ராங். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன வச்சு அடிப்பாங்க? மிசைல்ஸ் வச்சு அடிப்பாங்க. மிசைல்ஸை வந்து ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். அப்போ ட்ரோன்ஸ்ன்னு சொன்னால் ட்ரோன்ஸோட லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்கு? மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த அந்த கடல்ல தான் அடிச்சுட்டு இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் வந்து அதுக்கான லேசர் டெக்னாலஜிஸ் எடுத்துட்டு வந்துருவாங்கன்றது தோணுது. ஸோ தட் மீன்ஸ் இவங்க வந்து ஈரான்ல இருந்து பறந்து போய் இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? மேபி அந்த இஸ்ரேலை சுத்தி இருக்கிற நாடுகள்ல இருக்கிற ஈரான் பேக்ட் மிலிஷியாஸ் இவங்க வந்து அட்டாக் பண்ணலாம். பட் டெஃபினட்டா அது மாதிரி ஒரு சினாரியோ வந்துச்சுன்னு சொன்னால் என்டையர் வெஸ்டர்ன் நேஷன், மறுபடியும் நான் சொல்றேன், என்டையர் வெஸ்டர்ன் நேஷன் வந்து நசுக்கிடுவாங்க. கட்டாயம் வந்து ஃபுல் ஃபோர்ஸோட வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் ரஷ்யா கேன் நாட் அஃபோர்ட் டு மூவ் அவுட் ஆஃப் ரஷ்யா. நிச்சயமா வந்து ஃபுல் ஃபோர்ஸோட வந்து அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப இது மாதிரி ஒரு விஷயத்த இப்ப பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, மறைமுகமான போர், அது மாதிரி வேணா பண்ணிட்டு இருக்கலாம் ஒழிய ஃபுல் ஃபிளெஜ்ட் போருக்கு வந்து ஈரான் வந்து தாங்காது. அண்ட் இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னு சொன்னால் இப்பதான் அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அது முடிக்கிறதுக்கான வழி பார்ப்பாங்க. எஸ், இது மாதிரி ஒரு சினாரியோ வருதுன்னு சொன்னால்
க்ரூடோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபால் இது வந்து அவசியமா? எஸ், ஒய் நாட்? ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 months-ஆவே வந்து மார்க்கெட் பயங்கர உச்சத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது வந்து மார்ச் மாசத்துல கீழே வரும்ன்றது எதிர்பார்த்துருந்தாங்க. மார்ச்ல வந்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல, பட் பெருசா வந்து கீழே வரல. எக்ஸாஸ்ட் ஆயிருக்கு மார்க்கெட், வந்து பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் 22,848-45 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. போன வாரம் அது வந்து டச் ஆச்சு. போன ஜோஹோ மீட்டிங் ஆகட்டும், போன சனிக்கிழமையும் சரி, நம்ம வந்து 22,750 இந்த லெவல் அச்சீவ் ஆகும்னாங்க. அது அச்சீவ் ஆயிட்டு அங்க வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தால் அந்த உச்சம், இந்த நியூ ஆல் டைம் ஹை வந்துச்சு தெரியுமா, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,844. அது வந்து வேவ் 5 மார்க்கிங். அங்க இருந்து கீழே வரும். உடனே நம்ம வந்து 21,000 இல்ல 20,800 வருமா சொல்ல தெரியல. நேத்து ஃபால் வந்து பெரிய வால்யூம் கிடையாது, ரைட்? இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுல எல்லாத்துலயுமே வந்து வால்யூம் இருந்துச்சு. மெயின்லி வந்து ப்ராஃபிட் புக்கிங், ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு. FIIs க்ளோஸ் அபவுட் 8,500 crores பக்கமா வந்து வித்திருந்தாங்க. ஈக்குவலா DIIs வாங்கியிருந்தாங்க. தட்ஸ் த டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இதுக்கு வந்து இன்னொன்று கதை வந்து என்ன, மொரீஷியஸ் கூட இருந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. க்ளோஸ் அபவுட் ஒரு 5 லட்சம் கோடி அங்க இருந்து வர பணம் வந்தா எல்லாம் முடக்கப்படும், ஆர் டாக்ஸ் பிடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. எலெக்ஷன் சமயம், இந்த சமயத்துல வந்து கவர்மெண்ட் எந்த பாலிசி டிசிஷன்ஸும் எடுக்க முடியும், எது எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி ப்ராபப்ளி ஜூன் மாசத்து வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு நடுப்புற கவர்மெண்ட் வேணால், ரைட், கவர்மெண்ட் வேணால் இந்த மார்க்கெட் வந்து அமைதிப்படுத்துறதுக்கோசரம் மேபி வேணா ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம், நாங்க ஆட்சிக்கு வந்தால், ரைட், நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை வந்து ரினியூ பண்ணிடுவோம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். மேபி தே ஷுட் நாட் கிவ் இட் அஸ் எ பாலிசி ஸ்டேட்மெண்ட், பட் அவங்களோட மேனிஃபெஸ்டோ இல்ல எலெக்ஷன் ப்ராமிஸ் மாதிரி ஏதாச்சும் வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் அமைதி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓவராலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆஸ் ஆஃப் நவ் பேங்க் நிஃப்டி ஒரே ஒரு நாள் அந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணி நின்னுச்சு. எந்த லெவல? somewhere close to about 48,870. அந்த இது வந்து பிவட் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்துச்சு. அந்த பிவட் ஹையை வந்து முந்தா நேத்து புதன்கிழமைக்கு ஹை டச் ஆச்சு. பார்க்கலாமே என்ன பண்ண போகுதுன்றது பார்க்கலாம். அது ஒரே ஒரு நாள் மேல இருந்துட்டு அங்க இருந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு, ஒரே ஒரு நாள் க்ளோஸ் ஆச்சு, அடுத்த நாள் கீழே வந்துருச்சு. அந்த லெவல் மேல க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் 51,000 கண்ணுக்கு தெரியுதுன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2 நாள் எல்லாருமே வந்து சொல்றாங்க மண்டே அன்னைக்கு பெரிய பிளட் பாத் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகும் போதும் மார்னிங் ப்ரீ ஓப்பன்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் கேப் டவுன் பிளட் பாத்தோட ஆரம்பிக்காது, ரைட்? ஃபிளாட் ஓப்பனிங், ஃபிளாட் நெகட்டிவா ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா கீழே வரத்துக்கு வேணால் சான்சஸ் இருக்கு, பட் இமீடியட் சான்சஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நேற்று கூட யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு, எக்ஸப்ட் ஈரான் நியூஸ் வர வரைக்கும் மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருந்துச்சு. யூரோப் எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவா தான் இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு விஷயத்தினாலதான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்கெண்ட் ஏற்கனவே வந்து கோல்டு வந்து 2,440-450 டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ரைட்? பக்கா டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. அது டே சார்ட்டா இருக்கட்டும், வீக்லி சார்ட்டா ஆகட்டும். அதே மாதிரி சில்வரும் க்ளோஸ் அபவுட் $30 வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு அழகா வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த 2,240 கோல்டுல போனது வந்து செப்டம்பர் 2012 ஹையோட ஃபிபனாச்சி நம்ம போட்டால் அந்த ஹைக்கும் அதுக்கப்புறமா சப்சிக்வெண்டா வந்த லோக்கும் மந்த்லி சார்ட்ல நீங்க வந்து ஃபிபனாச்சி போட்டால் அழகா 2,400 அப்படி அழகா போய் ஒரு கிஸ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் சஸ்டெயின் ஆகுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரத்துல வந்து மண்டே ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலாம். இன்ட்ரா டே பண்றீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்றீங்கன்னா பண்ணிட்டு போகலாம்.
ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் பயத்துல இருக்கிறாங்க, நிறைய பேர் ஹியூஜ் ப்ராஃபிட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்டாக்ல ப்ராஃபிட்ல இருக்கீங்களோ அதெல்லாமே ப்ராஃபிட் புக் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.